நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எத்துணை பிரிவில் என்ன புண்ணியம் செய்தோமோ இறைவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய அரிய வாய்ப்பை இறைவன் நமக்கு தந்தருளி உள்ளார். ஒரு சிவாலய திருப்பணி நடக்கும் பொழுது ஒரு செங்கல் எடுத்து கொடுத்தால் கூட 21 தலைமுறையில் செய்யப்பட்ட பாவம் அறுபட்டு விடுவான். ஒரு செங்கல் வாங்கி கொடுத்தா எந்த காசை வேணாலும் நீ செலவு பண்ணிடலாம், எந்த கோயில் வேணாலும் நீ கட்டிடலாம். சிவனாலயம் கட்டுவது, சிவனாலய திருப்பணி செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அவனை கும்புறதுக்கே அவனுடைய அனுமதி வேணும். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அதெல்லாம் தாண்டி அவனுக்கு திருப்பணி செய்யணும்னா என்ன வேணும்? அவனுடைய பார்வை உனக்கு வேணும். வந்து கேட்பாங்க திருப்பணிக்கு, பொழப்பத்த பையன் வந்துட்டான் பாருங்க, பேக்க தூக்கிட்டு திருப்பணியா அப்படின்னு பொண்டாட்டி உள்ள சொல்லிட்டு போவோம். காதுல வாங்காத, அது ஊழ்வினை வந்து அவங்க மூலியமா நம்ம காதுல உறுத்தும். ஏன்னா நீ திருப்பணிக்கு பணம் கொடுத்துட்டீங்கன்னா பாவம் அறுபட்டு போயிடும். இது சத்தியம்.